ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் 2005ஆம் ஆண்டு ஒரு நள்ளிரவு நேரத்தில் ஒரு இளைஞர் அவரோட வீட்டு மொட்டை மாடியில தனியா படுத்திருந்திருக்காரு. அந்த ஆள் இல்லாத நடுநிசி நேரத்துல அவரோட காதலி உருவத்துல ஒரு பெண்ணினுடைய ஆன்மா அவரை கீழே அழைச்சிருந்திருக்கு. இவரும் தன்னோட காதலி தான் தன்னை அழைக்கிறாளோன்னு நினைச்சு அந்த ஆன்மாவோட உறவுல ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதற்கு பிறகு அந்த ஆன்மா அவருக்கு என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சு, மேலும் அந்த ஆன்மாவோட பிடியிலிருந்து இவர் முழுசா தப்பிச்சாரா இல்லையான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இதயம் பலகீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2005ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கோவில்பட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை அந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய செந்தில் குமார்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது செந்தில்குமாருக்கு ஒரு 20 வயது இருக்குமா. காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த செந்தில்குமார் அவங்க வீட்டுக்கு ஒரே பையன். அவரோட அப்பா அந்த பகுதியில சைக்கிள் கடை நடத்திட்டு வந்திருக்காரு. சைக்கிள்களை எல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. மேலும் நிறைய சைக்கிள்களை வாடகைக்கும் விட்டிருந்தாரு. ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியான மிடில் கிளாஸ் குடும்பமா தான் இருந்திருக்காங்க. செந்தில் குடும்பத்துக்கு ஒரே பையன்றதுனால அவரோட அப்பாவும் அம்மாவும் அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்திருந்திருக்காங்க. செந்தில் என்ன ஆசைப்பட்டு கேட்கிறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து செந்திலை சந்தோஷப்படுத்துவாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது செந்தில்குமார் காலேஜுக்கு அவரோட ரேஞ்சர் சைக்கிள்ல தான் போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்படி காலேஜுக்கு போயிட்டு அவர் வர்ற வழியில தான் எதேச்சியா கனகாவை சந்திச்சிருக்காரு. கனகாவை பார்த்துட்டு அவங்களோட அழகுல மயங்கியும் போயிருந்திருக்காரு. இந்த கனகாவை பத்தி சொல்லணும்னா, கனகா செந்தில்குமாரோட வீட்டுக்கு பக்கத்து தெருவில் தான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களோட அம்மா மற்றும் தங்கையோட தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கனகாவோட அப்பா சில வருடங்களுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருந்திருக்காரு. கனகாவோட அம்மா மில்லு வேலைக்கு போயிட்டு வந்துதான் அந்த குடும்பத்தையே நடத்தி இருந்திருக்காங்க. இந்த கனகா செந்தில்குமார்லாம் சின்ன வயசுல ஒன்னா சேர்ந்து தொட்டு பிடிச்சு கண்ணாமூச்சின்னு எல்லாரும் கூட்டமா விளையாண்டு இருந்திருக்காங்க. அப்போ கனகா செந்தில அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்போதைக்கு அவங்களுக்குள்ள எந்த ஒரு உணர்வும் தோன்றாம இருந்திருக்கு. அதற்கு பிறகு ஒரு 3 வருட காலம் செந்தில் கனகாவை சந்திக்கவே இல்லை. அதற்கு பிறகு இப்பதான் முதன்முறையா கனகாவை சந்திச்சிருக்காரு. அவங்களுக்கு உண்டான பருவ வயது வந்ததும் ஒருத்தர் பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு உண்டாயிருந்திருக்கு. கனகாவுக்கும் செந்தில பார்த்ததும் அதே ஃபீலிங் வந்திருந்திருக்கு. செந்தில் இப்போ பாக்குறதுக்கு நல்லா இளந்தாரி மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. செந்தில் கனகா பக்கத்துல வந்து உங்க பேர் கனகா தானன்னு கேட்டிருக்காரு. நீங்க செந்தில் தானே, எங்க கூட சேர்ந்து விளையாடுவீங்க, மறந்துட்டீங்களான்னு கேட்டிருந்திருக்காங்க. இப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பரஸ்பரம் ஒரு நட்பு உருவாகி இருந்திருக்கு. இவங்க தினமும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் போது ஒருத்தர் சந்திச்சு பேசி இருந்திருக்காங்க. அது நாளாக அந்த நட்பு காதலா மலருது. இப்போ இவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையில தான் கனகா 12வது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. கனகா 12வது படிச்சு முடிச்சதும் கனகாவோட அம்மா குடும்ப சூழ்நிலை காரணமா மேற்படிப்பு படிக்க வைக்க முடியல. அதனால பக்கத்துல இருந்த டெய்லரிங் கிளாஸுக்கு கனகாவை தையல் பழக அனுப்பிச்சிருந்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு செந்திலும் கனகாவும் ஆரம்பத்துல சந்திச்ச மாதிரி சந்திக்க முடியாம போயிருது. இவங்க 2 பேரும் அந்த பிரிவை தாங்கிக்க முடியாம ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருக்காங்க.
அப்படித்தான் ஒரு நாள் செந்தில் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது கனகா அவங்க ஊர் என்ட்ரன்ஸ்ல செந்திலுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கனகாவை பார்த்த செந்திலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. முன்ன மாதிரி உன்னைய சந்திக்க முடியலையேன்னு சொல்லி மனம் முருகி கேட்டிருந்திருக்காரு. அப்போ செந்தில் என்ன சொல்றாருன்னா, சரி வா, ஊர்க்காரங்க யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் குளத்தங்கரையில போய் உட்காந்து பேசலாம்னு கனகாவை குளத்தங்கரை பக்கம் கூட்டிட்டு போயிருக்காரு. இவங்க 2 பேரும் குளத்தங்கரையில போய் உட்காந்து தனிமையில பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் கனகா என்ன சொல்றாங்கன்னா, நீ உங்க வீட்டுக்குள்ள தூங்காத, உங்க வீட்டு மொட்டை மாடியில வந்து தனியா தூங்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு மில்லு வேலையில ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட், ஒரு வாரம் பகல் ஷிஃப்ட். அப்படி எங்க அம்மா நைட் ஷிஃப்ட் போனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் நைட்டு மீட் பண்ணலாம்னு சொல்லி இருந்திருக்காங்க. கனகா அந்த மாதிரி சொன்னதும் செந்திலுக்கு பயங்கர ஆச்சரியம். நைட் நேரத்துல தனியா வந்து என்னைய உன்னால மீட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கனகா, ஏண்டா நான் பக்கத்து ஊர்ல இருந்தா வர்றேன், உங்க தெருவுக்கு பக்கத்து தெருவுல இருந்தா வர்றேன், நைட்டு வந்து உன்னை நான் கூப்பிடுறேன், நீயும் வந்துரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. அன்றிலிருந்து செந்தில் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா வீட்டுக்குள்ள என்னால படுக்க முடியல, ரொம்பவே புழுக்கமா இருக்கு, நான் போய் நம்ம மொட்டை மாடியில காத்தோட்டமா படுக்கிறேமான்னு கேட்டிருந்திருக்காரு. செந்திலோட அம்மாவும் பையன் சுதந்திரமா படுக்கணும்னு ஆசைப்படுறான்னு நினைச்சிட்டு, சரிப்பா நீ போய் மாடியில பத்திரமா தூங்கு, நானும் அப்பாவும் கீழ் வீட்டுல படுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு செந்தில் அவங்க வீட்டு மொட்டை மாடியில பாய விரிச்சு படுக்கிறதவே வாடிக்கையா வச்சிருந்திருக்காரு. அந்த சூழ்நிலையில தான் கனகாவோட அம்மாவுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டிருந்தாங்க. கனகாவோட அம்மா நைட் ஷிஃப்ட்டுக்கு போனதுக்கு பிறகு கனகா தன்னோட தங்கச்சி தூங்குனதுக்கு அப்புறம் பூனை மாதிரி பதுங்கி பதுங்கி செந்திலோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. செந்திலோட மாடிக்கு கீழே வந்து இருமி சிக்னல் கொடுத்துருக்காங்க. அந்த இருமல் சத்தத்தை கேட்டதும் செந்தில் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்துருவாரு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த வீட்டோட மாடிப்படிகள் வீட்டுக்குள்ளதான் இருக்கும். சோ செந்தில் கீழே இறங்கணும்னா அந்த மாடிப்படிகள்ல இருக்க ஸ்லாபுகளை பிடிச்சு தான் ரிஸ்க் எடுத்து இறங்கணும். வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாது. செந்திலோட அப்பா வீட்டை பூட்டிட்டு சாவியை எடுத்து பத்திரமா வச்சுக்குவாரு. சோ செந்தில் தன்னோட காதலியை மீட் பண்ணணும்னா சில சாகச வேலைகள் செஞ்சுதான் காதலியை மீட் பண்ற மாதிரி இருந்திருக்கு. அப்படி செந்தில் கீழே இறங்கினதுக்கு பிறகு கனகாவும் செந்திலும் அவங்க தெருவில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய அரச மரத்தடியில போய் உட்காந்து பேசுவாங்க. அந்த கோயில்ல இரவு நேரத்துல யாருமே வரமாட்டாங்க. அதனால அந்த இடம் இவங்க மீட் பண்றதுக்கு ரொம்பவே வசதியா இருந்திருக்கு. அப்படி செந்திலும் கனகாவும் நெருக்கமா உட்காந்து பேசும்போது செந்தில் கொஞ்சம் எல்லை மீற பார்த்தாலும் கனகா உடனே பயங்கரமா கோபப்பட்டுருவாங்க. எதுனாலும் நம்ம கல்யாணத்துக்கு பிறகுதான், அது வரைக்கும் பேச்சாதான் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருந்திருக்காங்க. செந்திலுக்கு அப்போதைக்கு அந்த சின்ன சின்ன தீண்டல்களே பெரிய அளவுல சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு கட்டுப்பாடோட இருந்திருக்காரு. இப்படித்தான் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒருத்தர் மீட் பண்ணி இவங்க காதல் யாருக்குமே தெரியாம பல மாதங்களா ரகசியமா ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில தான் செந்தில் வீட்டுக்கு பின்னாடி குடியிருந்த வண்ணாரோட மகள், அதாவது அந்த குடும்பம் அந்த ஊர்க்காரங்களோட துணிமணிகளை குளத்தங்கரையில போய் துவைச்சு கொண்டு வருவாங்க. அந்த சலவை தொழிலாளியோட மகள் நீலாம்பரி காதல் தோல்வியால அரளி விதையை அரைச்சு குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படி அந்த பெண் இறந்து போன சம்பவம் அந்த கிராமம் முழுவதும் பரபரப்பா பேசப்படுது. அந்த இறந்து போன பெண் நீலாம்பரியை பத்தி சொல்லணும்னா, அந்த பெண்ணுக்கு ஒரு 25 வயது இருக்கும். செந்திலை விட 5 வயதுக்கு மூத்த பெண். அந்த பெண் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்திருக்காங்க. திருவிழா காலங்கள்ல பாவாடை தாவணியோட தலையில மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்தா அந்த ஊர் இளவட்டங்களோட கண்ணெல்லாம் நீலாம்பரியை தான் சுத்தி சுத்தி வருமா. எந்த ஒரு இளைஞரும் பார்த்தவனே மயங்கி போற மாதிரி அப்படி ஒரு அழகு தேவதை. 25 வயசாகியும் கல்யாணமாகாத நீலாம்பரி கிட்ட ஒரு இளைஞர் நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு ஆசை வார்த்தை கூறி நீலாம்பரிய காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நீலாம்பரியும் அந்த இளைஞரை நம்பி அவர் கூட பழகி இருந்திருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இளைஞர் நீலாம்பரி கிட்ட பல முறை உல்லாசமா இருந்திருக்காரு. இந்த விஷயம் அவங்க 2 பேர் குடும்பத்துக்கும் தெரிய வரவும் அந்த இளைஞனோட பெற்றோர் அவரை வெளியூருக்கு அனுப்பிடுறாங்க. இதனால மனமுடைஞ்ச நீலாம்பரி அரளி விதையை அரைச்சு குடிச்சு தற்கொலை பண்ணி இருந்திருக்காங்க. நீலாம்பரியோட இறப்புக்கு பிறகு நள்ளிரவு நேரத்துல நீலாம்பரியோட ஆன்மா தெருக்கல்ல அலையிறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு வந்தவங்கள விரட்டிக்கிட்டே வந்ததாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் கேள்விப்பட்ட செந்திலோட அம்மா செந்தில் கிட்ட, தம்பி இனிமே நீ தனியா மொட்டை மாடியில படுக்காதப்பா, அந்த நீலாம்பரியோட ஆன்மா தெருவுகளுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இளங்கண்ணு பயமறியாதுன்ற பழமொழிக்கேற்ப செந்தில் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அதுக்கு செந்தில், அம்மா அதெல்லாம் கட்டுக்கதை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல,
அந்த நீலாம்பரி எனக்கு அக்கா மாதிரி, என்னையெல்லாம் அது பயமுறுத்தாதுன்னு சொல்லி மாடியில போய் தனியா படுத்து தூங்குறத வாடிக்கையா வச்சிருந்திருக்காரு. அதற்கு பிறகும் செந்திலும் கனகாவும் நள்ளிரவு நேரத்துல சந்திச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் இரவு செந்தில் கனகாவோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா அன்று இரவு 12 மணிக்கு மேல ஆகியும் கனகா வரவே இல்லை. இதுக்கு மேல கனகா வரமாட்டான்னு நினைச்சிட்டு அசந்து தூங்கி இருந்திருக்காரு. அப்படி அவர் தூங்கின கொஞ்ச நேரத்துல நள்ளிரவு 1 மணி இருக்கும். செந்தில் மேல யாரோ வந்து அழுத்தமா படுத்த மாதிரி இருந்திருக்கு. அது அப்படி அழுத்தமா படுத்திருந்தும் செந்திலுக்கு அந்த உணர்வு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மல்லிகைப்பூ வாசம் கமகமகமன் வீசி இருந்திருக்கு. செந்திலால கண்ணு முழிச்சு பார்க்கவே முடியல. அவருக்கு அது சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருந்திருக்கு. அது கனவுல நடக்குதா இல்ல நினைவுல நடக்குதான்றது கூட தெரியாத அளவுக்கு அசந்து படுத்திருந்திருக்காரு. இப்போ அந்த உருவம் செந்திலோட தலைய ஒரு பக்கமா வச்சு தலவாணியோட அழுத்திட்டு செந்தில் கூட உறவுல ஈடுபடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. செந்திலுக்கு அந்த உணர்வு ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் கண்ணை முழிச்சு பாக்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாரு. ஆனா அவரால் எதுவுமே பண்ண முடியாம இருந்திருக்கு. இப்போ ஒரு வழியா மெதுவா கண்ணை திறந்து பார்த்திருக்காரு. அதை பார்த்த செந்திலுக்கு அள்ளு விட்டுருது. அப்படி அவர் அங்க என்ன பார்த்தாருன்னா, பக்கத்து தெருவுல இறந்து போன நீலாம்பரி செந்தில் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. செந்திலால இப்ப எதுவுமே பண்ண முடியல. அதை தள்ளி விடவும் முடியாம இருந்திருக்கு. செந்தில் அதை தள்ளி விடுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு. ஆனாலும் அந்த நீலாம்பரியோட அழகும் வாசனையும் மயக்கிற மாதிரி இருந்திருக்கு. செந்தில் தன்னோட தலையை திருப்பி கத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவரோட கை கால்கள் எல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருந்திருக்கு. ஒரு வழியா செந்தில் தன்னோட தலையை திருப்பி கத்தி இருக்காரு. இப்போ அந்த ஆன்மா செந்தில் மேல கைய வச்சு அழுத்தி அந்த மாடியோட விளிம்புல இருந்து மலிச்சுன்னு கீழே தவி இருந்திருக்கு. செந்தில் எழுந்திருச்சு அந்த ஆன்மாவை பார்த்திருந்திருக்காரு. அது செந்தில பார்த்துட்டு வான்னு கையால சிக்னல் காமிச்சிருந்திருக்கு. செந்தில் அத பயத்தோட பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த நேரத்துல தெருவோட நடுவுல நின்றிருந்த அந்த உருவம் சடார்னு நாய் உருவத்துல மாறி சந்துக்குள்ள ஓடி இருந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போன செந்தில் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இத போய் நம்ம அம்மா கிட்ட சொன்னோம்னா இரவு நேரத்துல மாடியில தூங்க விட மாட்டாங்க. அப்புறம் நம்மளால கனகாவை சந்திக்கவே முடியாதுன்ற யோசனையோட முழிச்சே உட்கார்ந்து இருந்திருக்காரு. இப்போ பொழுதும் விடிஞ்சிருது. எப்பவும் போல குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பிடுறாரு. தன்னோட நண்பர்கள் கிட்ட நைட்டு நடந்த விஷயத்தை பத்தி சொல்லி இருந்திருக்காரு. அப்படி காலேஜ் முடிஞ்சதும் செந்திலோட நண்பர்கள் காலேஜுக்கு பக்கத்துல இருக்க நாகம்மா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போய் பூசாரி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கு அவரு, தம்பி, உங்களுக்கு நடந்தது மோகினி ஆட்டம். இரவு நேரங்கள்ல இளைஞர்கள் தனியா ஒத்த சத்தையில போகும்போது இந்த மோகினி பின்தொடருமா. அந்த மாதிரி வர்ற மோகினிகளை மாலை மோகினின்னு சொல்லுவாங்க. தீராத ஆசைகளோட இறந்து போன கன்னி பெண்ணோட ஆன்மா தான் வயசு பசங்க கிட்ட இந்த மாதிரி விளையாடும்னு சொல்லி இருந்திருக்காரு. நான் உனக்கு சில பொருட்களை மந்திரிச்சு தர்றேன், அதை நீ தலையணைக்கு அடியில வச்சுட்டு படு, அது உன்னை ஒன்னும் செய்யாதுன்னு சொல்லி இருந்திருக்காரு. செந்தில் கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கறிக்கட்டை, ஒரு சின்ன இரும்பு துண்டு, இதை மூணையும் மந்திரிச்சு செந்தில் கையில கொடுத்திருக்காரு. இதை கொண்டு போய் நீ உன்னோட தலகாணிக்கு அடியில வச்சு படு, அதற்கு பிறகு எந்த ஒரு காத்து கருப்பும் உன் பக்கத்துல கூட வராதுன்னு சொல்லி இருந்திருக்காரு. செந்திலும் அவங்க அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லாம அந்த பொருளை கொண்டு போய் மாடியில ரகசியமா பதுக்கி வச்சிருந்திருக்காரு. இரவு தூங்கும்போது அதை தலகாணிக்கு அடியில வச்சுட்டு தான் தூங்கி இருக்காரு. அதற்கு பிறகு செந்திலுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமும் நடக்கல. அந்த வாரத்துல கனகாவோட அம்மாவுக்கு மில்லுல பகல் ஷிஃப்ட் போட்டிருந்தாங்க. அதனால அன்று இரவு கனகா செந்தில சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்திருக்கு. இந்த ஒரு பிரிவுனால செந்தில் கவலையோட இன்னும் ஒரு வாரத்துக்கு கனகாவை பார்க்க முடியாதேன்ற கவலையோட படுத்திருந்திருக்காரு. அப்படி கனகாவை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தவரு அவரையும் அறியாம அசந்து தூங்கி இருக்காரு. நள்ளிரவு 1 மணி இருக்கும். செந்தில் வீட்டு மாடிக்கு கீழே ஒரு பெண்ணோட குரல் கேட்டிருந்திருக்கு. அது செந்திலு, செந்திலு கீழே வாடா, நான் உன்னோட கனகா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கனகா எப்படி இருமுவாங்களோ அதே மாதிரி இருமி சிக்னல் கொடுத்திருந்திருக்கு. செந்தில் எழுந்திருச்சு கீழே எட்டி பார்த்திருந்திருக்காரு. கீழே கனகா நிக்கிறது தெரிஞ்சிருக்கு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தெருவுக்குள்ள மல்லிகைப்பூ வாசம் கமகமன்னு வீசி இருந்திருக்கு. கனகா தலைக்கு குளிச்சு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு தேவதை மாதிரி நின்று இருந்திருக்காங்க. அந்த இரவு நேர நிலா வெளிச்சத்துல கனகாவை பாக்குறதுக்கு ஒரு தங்க செல மாதிரி மின்னி இருந்திருக்காங்க. செந்தில் கனகாவை பார்த்த ஆர்வத்துல 4 கால் பாய்ச்சல்ல மாடியில இருந்து கீழே இறங்கி இருந்திருக்காரு. கனகாவோட பக்கத்துல போய், கனகா எப்படி இன்னைக்கு வந்த, உங்க அம்மா இன்னைக்கு வீட்டுல இல்லையான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கனகா, இல்ல இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு டபுள் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில தான் வீட்டுக்கு வரும், அதனால உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லியிருக்கு.
அதுக்கு செந்தில், இன்னும் ஒரு வாரத்துக்கு உன்னைய பார்க்க முடியாதேன்னு ரொம்ப கவலையோட இருந்தேன், பரவாயில்ல நீயே வந்துட்டேன்னு சந்தோஷப்பட்டு இருந்திருக்காரு. சரி வா யாரும் பார்க்கறதுக்குள்ள பிள்ளையார் கோயிலுக்குள்ள போயிடலாம்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. இப்போ பதறி போன கனகா, ஐயோ கோயிலுக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு செந்தில் ஏன் கோயிலுக்குள்ள வரமாட்டேன்னு கேட்டு இருந்திருக்காரு. நான் உங்க தெருவுக்கிட்ட வரும்போது ஒரு ஆள் பீடி பத்த வச்சுக்கிட்டே கோயிலுக்குள்ள போனாரு. கண்டிப்பா அவரு அந்த அரச மரத்துக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்பாரு. அதனால நம்ம கோயிலுக்குள்ள போக வேணாம், வெளியே போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு குளத்தங்கர பக்கம் கூட்டிட்டு போயிருந்திருக்கு. செந்தில் கனகாவோட கையை தொட்டிருக்காரு. ஐஸ் கட்டி மாதிரி பயங்கர கூலிங்கா இருந்திருக்கு. செந்திலுக்கு அந்த குளிர்ச்சியை தாங்க முடியாம கைய உதறி இருக்காரு. என்ன இன்னைக்கு கனகாவோட கை இவ்வளவு குளிர்ச்சியா இருக்குன்னு யோசிச்சிருந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் தெருவுக்குள்ள பேசிட்டு நடந்து போகும்போது கனகா செந்தில குளத்தங்கர பக்கம் கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல மிக நெருக்கமா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க நெருங்கி உட்கார்ந்துருக்கும் போது உணர்ச்சிகளின் வேகத்துல செந்தில் கனகாவை அணைச்சிருந்திருக்காரு. எப்பவுமே செந்தில் இந்த மாதிரி நெருக்கமா கனகா கிட்ட வந்தா கனகா விலகி போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காம அமைதியா இருந்திருக்காங்க. செந்திலுக்கு இது மிகுந்த ஆச்சரியமா இருந்திருக்கு. செந்தில் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, எப்பவுமே நெருங்கி வந்தோம்னா விலகி போறவ இன்னைக்கு மட்டையா மடிஞ்சு போறாளேன்னு ஆச்சரியமா பார்த்திருக்காரு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் நெருங்கி உட்கார்ந்துருக்கும் போது இளமையின் உத்வேகத்துல உறவுல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது செந்திலுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. இப்போ கனகாவை உத்து பார்த்திருக்காரு. அது பார்க்கிறதுக்கு கனகா மாதிரியே தெரியல. செந்தில் அந்த பெண்ணை நல்லா உத்து பார்த்திருக்காரு. அந்த பெண்ணோட முகம் நீலாம்பரி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த நேரத்துல குளத்தங்கரையில இருந்து சூறாவளி காத்து மாதிரி காத்து பேய் காத்து அடிச்சிருக்கு. நீலாம்பரியோட ஆன்மா கண்ணை மூடி மயக்கத்துல இருந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போன செந்தில் வேகமா எழுந்திருச்சிருக்காரு. அப்படி எழுந்திருச்சவரு அந்த இடத்துல இருந்து ஓட்டம் எடுத்திருக்காரு. ஆனா கண்ணு முழிச்சு பார்த்த அந்த ஆன்மா அந்த குளத்தங்கரையே அதர் அளவுக்கு பயங்கரமா கத்தி இருக்கு. செந்தில் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓட்டமா ஓடி வந்து அவர் வீட்டு ஸ்லாப பிடிச்சு வேகமா மாடியில ஏறி இருக்காரு. ஆனா அந்த ஆன்மா செந்திலுக்கு பின்னாடியே தான் விரட்டிக்கிட்டு வந்து மாடிக்கு கீழே நின்று இருந்திருக்கு. அது செந்தில கைய காட்டி வான்னு கூப்பிட்டு இருந்திருக்கு. செந்தில் அந்த எலுமிச்சம்பழத்தையும் கறிக்கட்டையும் கையில வச்சுக்கிட்டு வர முடியாது போயிருன்னு சொல்லி கத்தி இருக்காரு. அதுக்கு கோபம் அடைந்த அந்த நீலாம்பரியோட ஆன்மா தரையில படுத்து கடகடன்னு உருண்டிருக்கு. செந்தில் அந்த கறிக்கட்டையும் எலுமிச்சம்பழத்தையும் கையில வச்சுக்கிட்டு விடிய உட்கார்ந்தே இருந்திருக்காரு. செந்தில் நடுங்கிக்கிட்டே அந்த ஆன்மாவையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதிகாலை 4 மணி இருக்கும். இப்போ அந்த உருவம் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மயமயன்னு மறைய ஆரம்பிச்சிருக்கு. செந்திலுக்கு உடம்பு நெருப்பா கொதிச்சிருக்கு. உள் நரம்புகள்லாம் கிடுகிடுன்னு நடுங்கி இருந்திருக்கு. அப்படியே படுக்கையில படுத்து கண்ணை மூடினவர் தான். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. காலை 9 மணி ஆகியும் செந்தில் கீழே இறங்கி வரவே இல்லை. செந்தில் 9 மணி ஆகியும் கீழே வராததால அவங்க அம்மாவே மேல தேடி வந்திருக்காங்க. எப்பவுமே 6 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ஜிம்முக்கு போகக்கூடிய செந்தில் 9 மணி ஆகியும் கீழே வரலையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேல தேடி வந்திருக்காங்க. செந்தில் சுயநினைவே இல்லாம வாயை திறந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. செந்திலோட கன்னத்துல தட்டி எழுப்பி பாக்குறாங்க. ஆனா செந்தில் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாரு. செந்திலுக்கு உடம்பு நெருப்பா கொதிச்சிருக்கு. அதை பார்த்து அவங்க அம்மா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. செந்தில் கண்ணை முழிச்சு பார்த்திருக்காரு. செந்தில தட்டி எழுப்பி இருக்காங்க. செந்தில் முழிச்சு பார்த்ததும் செந்திலோட அம்மா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. அப்படி அவங்க என்ன பார்த்தாங்கன்னா செந்திலோட கண்ணு வழக்கத்துக்கு மாறா கோவா பழம் மாதிரி செவந்து போயிருந்திருக்கு. காய்ச்சலும் நெருப்பா கொதிச்சிருக்கு. மேலும் செந்தில் எதையோ பறி கொடுத்தவர் மாதிரி யார்கிட்டையும் எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்து இருந்திருக்காரு. செந்திலோட அம்மா செந்தில் கிட்ட, டேய் என்னடா ஆச்சு, உடம்புக்கு என்னடா செய்துன்னு கேட்டிருக்காங்க. ஆனா பதிலே சொல்லாம திருன்னு முழிச்சிருந்திருக்காரு. உடனே செந்திலோட அம்மா அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து, என்னங்க தம்பி எதையோ பார்த்து பயந்துருக்கான் போல, இதுக்கு தான் இவனை மாடியில படுக்க வேணாம்னு படிச்சு சொன்னேன். இவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்ற வழியில பள்ளிவாசல் பாய் கிட்ட மந்திரிச்சு தாயத்து போட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செந்திலும் செந்திலோட அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. போய் அங்க ஃபீவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டேப்லெட்டும் வாங்கிட்டு நேரா பள்ளிவாசலுக்குள்ள வந்திருக்காங்க. அப்படி அவங்க பள்ளிவாசலுக்குள்ள போனதும் அங்க இருந்த பாய் மயிலிறக செந்தில் மேல வச்சிருக்காரு. அப்படி வச்சதுமே சொல்லிடுறாரு, உங்க பையனை அல்பாயுஸ்ல இறந்த ஒரு பொண்ணு தீண்டி இருக்கு. இதை நீங்க கண்டுக்காம விட்டுருந்தீங்கன்னா உங்க பையனோட உயிரையே எடுத்திருக்கும்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு செந்திலோட முகத்துல தண்ணியெல்லாம் அடிச்சு விட்டு விபதி போட்டு ஒரு தாயத்தும் கட்டியிருக்காரு.
அதற்கு பிறகு செந்தில் கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தன்னோட அப்பா அம்மா கிட்ட நைட்டு நடந்த விஷயங்களை பத்தி சொல்லி இருந்திருக்காரு. அதை கேட்ட செந்திலோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயங்கர சாக்கு. இனிமே மாடியில இந்த மாதிரி தனியா தூங்காதப்பான்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் தான் உயிருக்கு உயிரா விரும்புற கனகாவோட விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்றதையும் சொல்லியிருக்காரு. உடனே செந்திலோட அப்பாவும் அம்மாவும் இவங்க காதலுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. செந்தில் கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலையில சேர்ந்ததுக்கு பிறகு செந்திலுக்கு கனகாவையே கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இப்போ செந்திலும் கனகாவும் 2 குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.